இப்போலாம் பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாயிடுச்சு. அப்படி பேன் இண்டியா படங்கள்னா ராஜமௌலியோட பாகுபலி 2 படங்களை சொல்லலாம். இப்படி அந்த படங்கள் தமிழ்நாட்டிலையும் மக்களை கவர்வதற்கு மிக முக்கியமாக அந்த டிரான்ஸ்லேஷன், அதாவது தெலுங்கு மொழியை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டயலாகை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி அட்டகாசமாக எழுதணும் இங்கே பொருந்த தகுந்த மாதிரி. ஸோ அந்த வேலையை வந்து நம்ம மதன் கார்கே அவர்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ ராஜமௌலியோடைய அந்த பாகுபலி 2, RRR இந்த படங்களோட அபரிமிதமான வெற்றிக்கு மதன் கார்கியின் பங்கு அதிகம் அப்படிங்கிறத ராஜமௌலி அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு. இப்போது மதன் கார்கி புஷ்பா படத்துக்கும் புஷ்பா 2 படத்துக்கும் வேறு லெவலில் டைலாக் எழுதியிருக்காரு. அவரே தான் நம்ம சூர்யாவோட கங்குவா படத்துக்கும் டைலாக் எழுதியிருந்தார். இப்போது கங்குவா படத்தை பற்றின தன்னுடைய பல விஷயங்களை பகிர்ந்துட்டார். குறிப்பாக சூர்யா அவர்கள் கொடுத்த விருந்தை பற்றியும் பேசியிருக்காரு. சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். கங்குவா படத்தில் வந்து அவருடன் பயணித்தது வந்து என் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான அனுபவமாக தான் நான் பார்க்குறேன். கங்குவா படத்துக்கான வசனங்களை எழுதுறதுக்கு முன்னே ஆரம்பித்து டப்பிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த டீம் கூடவே ட்ராவல் பண்ணேன். சூர்யா சார்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை விட பல மடங்கு உழைப்பை கொட்டுவார். இன்னொன்று, தன் கதாபாத்திரம் மட்டும் நல்லா வந்தால் போதும்னு நினைக்க மாட்டார். கூட நடிக்கிற பல நடிகரோட கதாபாத்திரம் நல்லா வந்திருக்கா, அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கா, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து மெனக்கெட்டே இருப்பார். இப்படி ஒரு நடிகரை பார்க்கறது வந்து ரொம்பவே அரிது அப்படின்னு சொல்லிக்காரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு திரையில் அபாரமாக இருக்கோ அப்படியே ரிவர்ஸாக எளிமையாக பழகுவார் நிஜ வாழ்க்கையில். ஸோ அந்த எளிமை தான் அவருடைய நடிப்பு திறமை, உழைப்பு, அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் தாண்டி என்னை கவர்ந்த விஷயம். நான் வந்து டப்பிங் கூட பார்த்திங்கன்னா நான் டைலாக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் பேசிகிட்டே இருப்பார். உடனே ஒவ்வொரு நாளுமே விருந்து வைப்பார். அதுவும் சாதாரண வீட்டு விருந்தெல்லாம் கிடையாது. சர்வதேச உணவு வகைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான பல ஹோட்டல் இருக்கும். அங்கேருந்து வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டில் பிரசித்தி பெற்ற உணவு வந்து எங்களுக்கு வந்து விருந்தாக கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு ஹீரோவை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மதன் கார்கி மிரண்டு போயிருக்காரு. சூர்யாவோட அந்த எளிமையும் இயல்பும் தான் அவரை இன்னும் இவ்வளோ பெரிய உயரத்தில் ட்ராவல் பண்ண வைக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும்.